Hey guys, welcome to my channel Code with Curly. ஸோ நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ ஆப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரியாக்டில். அதோட பார்ட் 9 வீடியோ கைஸ் ஆல்ரெடி பார்ட் 8 வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து என்னன்னா லைக் பார்ட் 8ல் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் கார்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதில் இன்னும் வந்து நமக்கு இந்த வியூ சோர்ஸ்க்கான ஸ்டைலிங் எல்லாம் பாக்கி இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் ஹவு அந்த கார்ட்ஸை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலி ப்ராஜெக்ட் டைட்டில் இருக்கா, திஸ் இஸ் டெக்ஸ்ட்னு போட்டிருக்கேனா, அதை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ப்ராஜெக்ட் ஹைஃபன் டைட்டில். ஸோ அந்த ப்ராஜெக்ட் டைட்டிலில் வந்துட்டு நான் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ கலர் உட் பி லைக் பெய்ஜ் அண்ட் நீங்கள் ஒயிட் கூட கொடுத்துக்கலாம். பேடிங், ஸோ பேடிங் வந்து 1 rem, டாப் அண்ட் பாட்டம் 1 rem அண்ட் லெஃப்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 0 இருக்கட்டும். ஓகே, பேடிங் டைட்டில் ஓகே, இது வந்து ப்ராஜெக்ட் டைட்டில் வந்துருச்சு. அண்ட் அடுத்து வந்து ப்ரோ அதாவது ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸு, அதில் வந்து பேராகிராஃப் டேக், அந்த திஸ் இஸ் த டெக்ஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா அதுக்கு. ஸோ அதுக்கு வந்து பேடிங் பாட்டம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அது வந்து 1 rem அண்ட் font size could be 1.1 rem and text align வந்து justify. ஓகே, சேவ். ஓகே, நம்மளால வந்து சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்டோட பட்டன்ஸ். ஸோ அந்த பட்டன்ஸோட டிவ்க்கு வந்து என்னென்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் and justify content. It is going to be space in between and padding. So padding is going to be like 0.5 for the top and bottom and 0 for the left and right. Okay, also on the buttons பத்தி நம்ம போடணும் இல்லையா. So pro buttons dot button, I think button, yeah, buttons கிடையாது, yeah, பேடிங். இங்கேயும் வந்து பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டமுக்கு வந்து ஒரு 0.5 அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து ஒரு 1 rem. யா, ஓகே, முடிஞ்சது. ஸோ லுக் அட் திஸ். இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு கார்டு. ஸோ இந்த கார்டில் வந்துட்டு ப்ராஜெக்ட் டைட்டில் அண்ட் த கேப்ஷன் விச் இஸ் கோயிங் டு பி டெக்ஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம். அண்ட் 2 buttons. ஸோ இது வந்து வந்துருச்சு. நம்ம இன்னும் லைக் எவ்வளோ கார்ட்ஸ் நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கார்ட்ஸை வந்துட்டு இங்கே வந்து மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. லைக் இங்கேயும் வந்து ஸ்மாலர் ஸ்க்ரீன்ஸ்க்கும் இது ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ 3 or 4 more கார்ட்ஸ் வந்து பண்ணும்போது நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ இன்டு திஸ். சி மேபி லெட் மீ, யா, இங்கே பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் கார்டுக்குள்ளே தான் நம்ம வந்து என்னென்ன வச்சுருக்கோம்னா இமேஜ், அந்த டைட்டில், அதாவது டெக்ஸ்ட்டு, பட்டன்ஸ் எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் கார்டுக்குள்ளே இருக்குது. ஸோ திங்க் ஆஃப் சம்திங், நம்ம வந்து இந்த ஒரு கார்டு வந்து மல்டிபிள் கார்ட்ஸை வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நான் ஒரு கார்டு மட்டும் ஆட் பண்ணலை. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த காம்பனண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் கார்டுன்னு இருக்கா, அதே மாதிரி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா let have a component. ஸோ அந்த காம்பனண்ட்டோட பேர் வந்து ஒர்க் கார்டு டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒர்க் கார்டில் வந்து இந்த ப்ராஜெக்ட் கார்டில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து இந்த ஒர்க் கார்டுக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, பட் த திங் இஸ் இது மட்டும் வந்து மாறும். ஸோ ஒர்க் கார்டு அண்ட் இதுவும் இங்கே இருக்கிறதும் வந்து மாற்றிடலாம். ஓகே, ஒர்க் கார்டு வந்து மாற்றிட்டேன். ஆல்சோ எனக்கு இதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நியூ ஃபைலில் வந்துட்டு டேட்டா டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம அரே ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணி, அதாவது அந்த டைட்டிலுக்கு, இமேஜ்க்கு, அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு அரே ஆஃப் இமேஜாக வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கார்டில் இருந்து ஒர்க் கார்டுக்கு வந்து காப்பி பண்ணோமா,
ஸோ இதை வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் கார்டை வந்து இதுதான் மெயின் கார்டாக வந்து வச்சுக்க போகிறேன். விச் மீன்ஸ் இந்த ஒர்க் கண்டெய்னர் ஹெட்டிங் ப்ராஜெக்ட் கண்டெய்னர் அப்படியே இருக்க போது. இந்த ப்ராஜெக்ட் கார்டு டிவ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிட்டு இதில் கட் பண்ணிடலாம். யா அண்ட் இந்த ஒர்க் கார்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட் கார்டு மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் கார்டு தவிர்த்து மற்றதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்ட மாதிரி. ஓகேவா? என்னன்னா லைக் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் கார்டை தான் வந்து காப்பி லைக் கால் பண்ணியிருப்போம். இங்கே தான் வந்து நம்ம ப்ராப்ஸ் எல்லாத்தையும் வந்து சென்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் கார்டுக்குள்ளே தான் வந்து அந்த ப்ராப்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணி வந்து நம்ம வந்து வியூ பண்ணிக்க போகிறோம். அண்ட் இப்போ இந்த டேட்டா இருக்கா, இந்த டேட்டா வந்து ஒரு ஏபிஐ மூலமாகவும் தரலாம், இல்லைன்னா நம்மளே வந்து ஒரு மாக் டேட்டா தரலாம். நான் இப்போதைக்கு இங்கே வந்து மாக் டேட்டா கொடுக்க போகிறேன். ஸோ கான்ஸ்ட் ப்ராஜெக்ட் டேட்டா which is equal to ஒரு அரே வச்சுக்கிறேன். ஸோ இந்த அரேயில் எனக்கு வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இமேஜ் வேணும். இமேஜ் சோர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளோடது வந்து pro1. ஓகேவா? ஸோ பட் இங்கே வந்து வெயிட் pro1, பட் இங்கே வந்து pro1னா என்னன்னு இந்த ஃபைலுக்கு தெரியாது இல்லையா, அதனால் நான் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ லெட் வி காப்பி த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். இங்கேருந்து இங்கே நம்ம டைரெக்டாக வந்து இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த pro1 வந்து அதில் இருக்க இஷ்யூ போயிடும். ஆல்சோ நான் வந்து இது மட்டும் இல்லை, நிறையா லைக் இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அசெட்ஸில் ஃபார் த அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ அதையும் வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். assets/project2 and next import இது வந்து pro3 from இங்க வந்து assets project3.jpg. ஓகே, இது இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த இமேஜ் சோர்ஸ் வந்து pro1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைட்டில் தரணும். அதுக்கு நான் மாக் டேட்டா மாதிரி இங்கே வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்க் ட்ராக்கர் வித் ரிமைண்டர்ஸ். ஸோ இது வந்து டைட்டில். அண்ட் அடுத்து வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தானே, அதை வந்து டெக்ஸ்ட்டுன்னு வந்து வச்சுக்கலாம். அந்த டெக்ஸ்ட் வந்து நான் இங்கே வச்சிருக்க டிஸ்கிரிப்ஷனை வந்து தூக்கி போடுறேன். ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் நீங்கள் என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக, அதுக்காக தானே போர்ட்ஃபோலியோ. ஸோ அங்கே வந்து உங்களோட ஒர்க் என்னங்கிறது காட்டுறதுக்காக யூ வுட் ஹாவ் டு லைக் செக் திஸ். அண்ட் வியூ ஐல்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம், லைக் வியூ சோர்ஸ் ரெண்டுக்குமே. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோட யூடியூபோட ஒரு யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி வந்து வச்சுருக்கேன். சேம் யூஆர்எல் தான் வந்து நான் அடுத்தடுத்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா லைக் ஒரு கிட்டப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் இப்போ ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களோட வந்துட்டு ஒர்க், அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ ப்ராஜெக்ட் 1. இதே மாதிரி எனக்கு வந்து 2 கார்டு வேணும், 2 ப்ராஜெக்ட்ஸ், மீதி 2 ப்ராஜெக்ட்ஸ் வேணும். அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்னென்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் அ ப்ராஜெக்ட் 2. ஓகே, இதோட டைட்டில் வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். Yeah, for the project 2 it is expense tracker, and in the description வந்து let us take it from here. Yeah, and in the view நான் முன்னாடியே சொன்ன மாதிரி it is going to be the same. And project 3, the project 3 is movie recommendation app. ஸோ டிப்பிக்கலி நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ், மினி ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், என்னென்ன பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட என்னென்ன சோர்ஸ் கோட் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். and the description is the view is going to be the same. So இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன், இது எனக்கு தேவையில்லை. for the mock data I have taken this. okay, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ப்ராஜெக்ட் டேட்டான்னு வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இமேஜ் சோர்ஸில் வந்துட்டு இது ப்ராஜெக்ட் 1, அதாவது அசெட்ஸ்லேருந்து ப்ராஜெக்ட் 1 இமேஜ். சேம் வே நம்ம வந்து ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 3 இதுக்கான இமேஜஸ் எல்லாம் எடுக்கிறோம். அண்ட் த டைட்டில் லைக் என்ன ப்ராஜெக்டோட பேர், அண்ட் த டிஸ்கிரிப்ஷன், அண்ட் த வியூ, அதாவது அந்த லிங்க்ஸ் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம வந்து த ஒர்க் கார்டு இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த pro1 வந்து ரிமூவ் பண்ணுறேன், இங்கே எனக்கு தேவையில்லை. ஓகேவா? இதுக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு யூஸ் ப்ராப்ஸ் டாட், இங்கே என்ன கொடுத்துருக்கோம், இமேஜுக்கு இமேஜ் சோர்ஸ். ஓகே, அதை வந்து ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் டைட்டிலுக்கு பதிலாக ப்ராப்ஸ் டாட்
டைட்டில். ஓகே. அண்ட் இங்க வந்து திஸ் இஸ் அ டெக்ஸ்ட்ன்னு இருக்கா, இதுக்கு பதிலா ப்ராப்ஸ் டாட் டெக்ஸ்ட் ஐ கெஸ். ஓ வெயிட், நம்ம வந்து இந்த டேட்டாவில் பார்த்துடலாம். யா, டைட்டில் டெக்ஸ்ட் அப்புறம் வந்து வியூ கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்ஸ் டாட் டெக்ஸ்ட் அண்ட் இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து ப்ராப்ஸ் டாட் வியூ அப்படின்னு வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ஸை வந்து எப்படி இங்கே நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அண்ட் இந்த ஒர்க் கார்டை எப்படி இந்த ப்ராஜெக்ட் கார்டில் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி 3 கைண்ட்ஸ் ஆஃப் கார்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, stay tuned for the next video guys. Thank you for watching. Tata, bye bye, take care.